இணையதள ரசிக பெருமக்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் கற்றது கையெழும்பு ஜீபார்மேஷ். இன்னைக்கு நம்மளுடைய சேனல்ல சினிமா நியூ அப்டேட்ல தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் நடிக்கும் ஜெயிலர் 2 படத்தை பத்தி ஒரு நியூ அப்டேட் வெளியாயிருக்கு. அதை பத்தி தான் இந்த காணொலியில நம்ம பார்க்க போறோம். தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் ஜெயிலர் 1 மிகப்பெரிய அளவுக்கு வெற்றி பெற்ற திரைப்படத்திற்கு பிறகு அவர் நடித்த திரைப்படங்கள் லால் சலாம், வேட்டையன், வேர்ல்டு ஃபுல்லாவே லோகேஷ் கனகராஜ் அவருடைய டைரக்ஷன்ல அவர் நடித்த திரைப்படம் ஊனி. இந்த படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ரசிகர்களை ஏமாற்றத்தை தான் இந்த படங்கள் தந்திருக்கு அப்படின்னு ஏற்கனவே ஒரு காணொலியை வெளியிடும் போதே இதை பத்தி நம்ம சொல்லியிருந்தோம். இதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா ஜெயிலர் 2 மறுபடியும் நெல்சன் திலீப் குமார் அவருடைய டைரக்ஷன்ல இந்த படத்தை நடிக்க போறாருன்னு அப்டேட் வெளியானதுல இருந்து இந்த படத்தை பத்தி அடுத்தடுத்து என்ன அப்டேட் வரும் அப்படின்னு ரசிகர்கள்லாம் மரண வெயிட்டிங்ல இருந்தாங்க. அதே மாதிரி இந்த படத்தோட டைட்டில் டீசரை ஃபர்ஸ்டே வெளியிட்டாங்க. இந்த டைட்டில் டீசர் பாத்தீங்கன்னா இப்ப இணையதளத்துல ரொம்பவே வைரலா தான் இருக்கு. இந்த படத்தோட ரிலீஸ் அப்டேட்டை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இந்த படம் ஏப்ரல் மாசம் வருது, மே மாதம் வருகிறது, அதே மாதிரி ஆகஸ்ட் மாதம் இந்த படம் ரிலீஸ் ஆகுது அப்படின்னு நிறைய அப்டேட்டுகள் இந்த படத்தோட டீம் வெளியிட்டு இருந்தாங்க. இதை பத்தி நம்மளுடைய சேனல்லையும் ஒரு காணொலியை வெளியிட்டு இருந்தோம். அதே மாதிரி இந்த படத்தோட டீம் இந்த படம் தீபாவளி தினத்துல ரிலீஸ் ஆகுது. எஸ்டிஆர் அவர்கள் நடிக்கும் அரசன் படமும் தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களோட ஜெயிலர் 2 படமும் மோதுகிறது அப்படின்னு ஒரு அப்டேட் வெளியிட்டு இருந்தாங்க. ஆனா பாத்தீங்கன்னா இப்ப 2 நாளைக்கு முன்னாடி ஜெயிலர் 2 படத்தை பத்தி ஒரு அனௌன்ஸ்மெண்ட் அப்டேட்டை வெளியிட்டு இருக்காங்க. இந்த படம் பாத்தீங்கன்னா ரிலீஸ் அக்டோபர் 15ஆம் தேதி இந்த படம் ரிலீஸ். விநாயக் இந்த படத்தோட வில்லன் ஒரு வசனத்தை பேசுற மாதிரி இந்த படத்துல ஒரு காட்சி வச்சிருந்தாங்க. ஃபர்ஸ்ட் பாகத்துல இவர் ஒரு வசனம் சொல்லுவாரு, இது சாதாரண டீம் கிடையாது, அடுத்தடுத்து வந்துகிட்டே இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வசனத்தை சொல்ற மாதிரி ஒரு காட்சி வச்சிருக்காங்க. தலைவர் நிப்பாரு. இந்த படம் அக்டோபர் 15ஆம் தேதி ரிலீஸ் அப்படின்னு ஒரு அப்டேட்டை 2 நாளைக்கு முன்னாடி வெளியிட்டு இருக்காங்க. இப்ப பாத்தீங்கன்னா இந்த ரிலீஸ் அப்டேட் காணொலி இணையதளம் ஃபுல்லாவே ரொம்பவே வைரலா ஓடிட்டு இருக்கு. தலைவரோட திரைப்படம் ஏதாவது ஒரு சின்ன டைட்டில் டீசர் வெளியிட்டாவே அன்னைக்கு நாள் ஃபுல்லாவே இணையதளம் ஃபுல்லாவே ரொம்ப வைரலா தான் இருக்கும். ஏன்னா தலைவர் சூப்பர் ஸ்டாரோட பவர் அதுதான் தலைவர் சூப்பர் ஸ்டார். ஏன்னா தலைவர் சூப்பர் ஸ்டாரோட பவரை பொறுத்த வரைக்கும் இன்னும் எத்தனை நடிகர்கள் வந்தாலும் இவருடைய மாசம் குறைவே இல்லை, அப்படியே தான் இருக்கு. இந்த படத்தை பத்தி இன்னொரு அப்டேட்டையே வெளியிட்டு இருக்காங்க. அது என்னன்னா செலக்கடத்துல மையக்கருவா வச்சுதான் இந்த ஜெயிலர் 2 படத்தை நெல்சன் திலீப் குமார் அவர்கள் இந்த படத்தை டைரக்ஷன் பண்ணாரு. ரொம்ப இந்த படத்தோட மையக்கரு ரொம்ப சின்னதா இருந்தாலும் ரொம்ப ஒரு அழகான முறையில இந்த படத்தோட இயக்குனர் இந்த படத்தை ரொம்ப ஒரு சுவாரஸ்யமான அவருடைய டைரக்ஷன்ல படத்தை பார்க்குற ஆடியன்ஸை பிரமிக்க வைக்கிற மாதிரி தான் இந்த படத்தை அவர் டைரக்ஷன் பண்ணியிருந்தாரு. இந்த படத்தையும் பார்த்தீங்கன்னா அப்படியே பார்ட் 2 இந்த படத்தோட தொடர்ச்சி மாதிரி தான் காட்ட போறாங்க. ஜெயிலர் 1 நடிச்ச நிறைய நடிகர்கள் அந்த டீம் இந்த படத்துல பாத்தீங்கன்னா அப்படியே தான் நடிச்சிருக்காங்க. இதே செலக்கடத்துல மையக்கருவா வச்சுதான் இந்த படத்தை எடுத்திருக்காங்க. இந்த படத்துல நடக்கிற பிரச்சனையை குடும்பத்துல எப்படி தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் சமாளிக்கிறாரு அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட கதை அப்படின்னு ஒரு அப்டேட்டை வெளியிட்டு இருக்காங்க. இந்த பார்ட் 1 மாதிரியே இந்த படத்தை கொண்டு போறாரா இல்ல பார்ட் 2ல ரொம்ப ஒரு பிரமாதமான முறையில இதோட டபுள் மடங்கா நெல்சன் திலீப் குமார் அவர்கள் இந்த படத்தை டைரக்ஷன் பண்ணியிருக்காரா இல்லையான்னு அக்டோபர் 15ஆம் தேதி ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் தான் நமக்கு தெரியும். இந்த படத்தை எல்லாருமே நம்ம திரையரங்குகள்ல கண்டிப்பா போய் பார்ப்போம். இந்த ஜெயிலர் 2 படத்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ரிலீஸ் அப்டேட் இந்த படத்தோட டேட் தள்ளி தள்ளி போயிட்டே இருக்கு. அதனால சில பேர் பாத்தீங்கன்னா இந்த படம் நல்லா வரல, அதனாலதான் சில காரணங்களால இந்த படம் ரிலீஸ் டேட்டை தள்ளி தள்ளி போட்டுன்னு இருக்காங்க, படம் நல்லா வரல அப்படின்னு சில பேர் வட்டாரங்கள்ல இப்ப பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா இந்த படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் தான் தெரியும். ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி நம்ம சொல்லக்கூடாது. ரிலீஸ் டேட்டுக்கு
இந்த படம் வந்து தள்ளி போறதுக்கு வந்து இந்த டீமுக்கு தான் தெரியும். என்ன காரணத்தால இந்த படம் வந்து ரிலீஸ் டேட்டை வந்து தள்ளி போட்டிருக்காங்க அப்படின்னு. அதை வச்சு இந்த படம் வந்து நல்லா வரல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லக்கூடாது. இந்த படம் பார்த்தீங்கன்னா அக்டோபர் 15ஆம் தேதி ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் தான் மக்கள் தீர்ப்பு மகேச தீர்ப்பு. இந்த படம் அவங்களாம் வந்து ரசிகர்கள்லாம் போய் பார்த்து படம் வந்து எந்த அளவுக்கு அவங்க சொல்றாங்க, அவங்களுடைய கருத்து தான் நம்மளுடைய கருத்து. இந்த ஜெயிலர் 2 படம் பார்த்தீங்கன்னா தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவரோட ரசிகர்கள் மத்தியில் எந்த லெவலுக்கு வரவேற்பு பெறப்போகுது அப்படின்னு இந்த படம் அக்டோபர் 15ஆம் தேதி வெளியானதுக்கு அப்புறம் தான் நமக்கு தெரியும். அதே மாதிரி இந்த படத்துல பாத்தீங்கன்னா ஜெயிலர் 1ல காவாலயா பாடலுக்கு வந்து தமன்னா அவர்கள் வந்து ஒரு பாடலுக்கு வந்து நடனம் ஆடினாங்க. இந்த பாடல் வந்து ரொம்பவே வைரலான முறை தான் இணையதளத்திலையும் சரி ரசிகர்கள் மத்தியில் வந்து ஒரு நல்ல வரவேற்பு பெற்ற ஒரு பாடல். இதற்கு பிறகு கூலிலையும் வந்து இதை மாதிரி ஒரு சாங் வச்சாங்க, மௌனிகா அப்படின்னு சொல்லிட்டு. இந்த பாடல் ஒன்றும் அந்த லெவலுக்கு மிகப்பெரிய அளவுக்குலாம் வரவேற்பு பெறல. தொடர்ந்து வந்து இதே மாதிரி தலைவரோட படத்துல வந்து இந்த மாதிரி கதாநாயகிகளே வந்து ஒரு பாடலுக்கு வந்து நடனமான வைக்கிறாங்க. இந்த படத்திலையும் பாத்தீங்கன்னா ஜெயிலர் 2 படத்திலேயே வந்து கதாநாயகி பூர்ணா அவர்கள் இந்த படத்துல ஒரு பாடலுக்கு வந்து டான்ஸ் ஆடிருக்காங்க அப்படின்னு ஒரு அப்டேட்டை வந்து கொடுத்துருக்காங்க. இந்த பாடல் வந்து வெளியானதுக்கு அப்புறம் தான் தெரியும் எந்த லெவலுக்கு அவங்களுடைய பாடல் வந்து மக்கள் மத்தியில வந்து ரீச் ஆகுது அப்படின்னு. இப்போ தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் நடிக்கும் ஜெயிலர் 2 படத்தை பத்தி நம்ம கொடுத்திருக்கிற இந்த சினிமா நியூ அப்டேட் காணொலியை பத்தி நீங்க எல்லாரும் என்ன நினைக்கீங்கன்னு உங்களுடைய கருத்துக்களை என்னுடைய கமெண்ட் பாக்ஸ்ல எல்லாரும் மறக்காம பதிவு பண்ணுங்க. நண்பர்களே, இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ரொம்ப பிடிச்சிருந்தா ஜி பார்மேஷன் கட்டுறது கையளவு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.